அனைவருக்கும் வணக்கம். நண்பன் கேட்டார், வழக்கம் போல் கேட்பார். தமிழக தேர்தல் களத்தை பற்றி கேட்பார். கேட்டுட்டார். சொல்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு டீம் இருக்கிறோம். எல்லா இடங்களும் போய் ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லாம் ஓரளவுக்கு தகவல்களை சரியாக சேகரிச்சிட்டோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் தமிழக 2026 ஏப்ரல் 23 எலெக்ஷன் விசித்திரமானது. அதை எல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கணும். எங்கள் பதிவு நடுநிலையாகத்தான் போய்கிட்டு இருக்கு. யாருக்கும் சாதகமாக போகலை, பாதகமாகவும் போகலை. நடப்பு என்னங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நின்று விளையாட போகுது. அதுக்கு காரணம் என்னங்கிறது சொல்லணும்ல. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப வரணும்னு அவங்களுடைய அமைப்பில் 3000 கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, அண்டா குண்டா எல்லாம் கொடுத்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினாங்க. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 வருஷ ஆட்சியில் ஒரு அதிருப்தி இருக்குது. விலைவாசி கடுமையான உயர்வு, சட்டம் ஒழுங்கு அப்பப்போ நடந்து மிரட்டிக்கிட்டு இருக்குது. அதாவது திமுக ஆட்சியை. அதனால அவங்க சில விஷயங்களில் கோட்டை விட்டுருக்காங்க. அதனால் அதை மக்கள் ஒருமித்த கருத்தில் இவங்களை திரும்ப கொண்டு வரலாம்னு நினைக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நினைக்கலாம். அப்போ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவாக இருக்குது. ஆனால் சமாளித்து வச்சுருக்கிறாங்க. கூட்டணியை வலுவாக வச்சுருக்கிறாங்க. இது இவங்களுடைய நிலைமை. அதிமுகவை பொறுத்தளவில் ஏன் மெஜாரிட்டியாக வர முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிறையா தலைகளை விட்டுட்டாங்க. அவெல்லாம் ஓபிஎஸ் வரைக்கும் வந்துருச்சு. முன்னாள் அமைச்சர்கள் ராஜா கண்ணப்பன்லேருந்து ரகுதியிலேருந்து ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர் அவ்வளோ பேருமே விலகிட்டு கூடாரம் காலி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி மட்டும் நின்று சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடியாரோட அந்த வியூகத்தில் சிக்கினது பிஜேபி. ஏன்னா மோடி 3வது தடவை அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவரை வளைச்சி போட்டுட்டாங்க அமமுக. அதில் ஒரு 3% போன தடவை வாங்கி தண்ணி காட்டினவங்க அதிமுகவுக்கு. அவங்கள தினகரனை வளைச்சி போட்டு எடப்பாடியார் அந்த காரியத்தை எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஆனால் கூட்டணியை இன்னமும் பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடியார் இருக்கிறாரு. அது பிரேமலதா போயிட்டாங்க, அவங்க கிருஷ்ணசாமி போயிட்டாங்க. இப்படி நிறைய சின்ன சின்ன குறைபாடுகள் அது அந்த கட்சி மேலே இருக்கிறதுனால அவங்களும் தனிப்பெரும்பான்மையோட வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ விஜய்க்கு வருவாங்க. தாவேகா விஜய்க்கு வந்தால் அவங்க ஒரு 2 கட்ட அரசியல், முழு நேர சினிமா நடிகராக இருந்தவர் முழு நேர அரசியல்வாதியாக மக்கள் அவரை ஏற்றுக்கலாம். அதுவே கோளாறு. அதோடு அவருடைய இந்த வியூகங்கள் சரியாக இல்லை. மக்கள் வெள்ளத்தில் நீந்தன்னு நினைக்கிறாரே ஒழிய பப்ளிக்கு என்ன கஷ்டம், எத்தனை பேர் பலியாகிறேன், அதை பற்றி அவர் இன்னைக்கு வரைக்கும் வேட்புமனு தாக்கல்